நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமாங்க, 50-60 புடவை வேணும். எல்லா புடவையும் ட்ரெடிஷனலாவும் மாடர்னாவும் இருக்கணும். பிரைட் கலர்ஸா பார்த்து கொண்டு வாங்க. எப்போ வருவீங்க? ஓகே அத்தை, புடவைக்காரர் 2 மணி நேரத்துல வந்துடுறேன்னு சொன்னாரு. வரட்டும் வரட்டும். சித்ரா, புடவைக்காரங்க வர போறாங்களா? எத்தனை புடவை வேணும், என்னென்ன கலர் வேணும்னு செலக்ட் பண்ணிக்க. இல்லத்த, இதுலலாம் எனக்கு விருப்பமே இல்ல. நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணிக்கங்க. எப்ப பாரு சித்ராவுக்கு இதே பிரச்சனையா போச்சு. சித்ரா, இப்பதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல, இப்ப என்ன புது பிரச்சனை? ஒன்னும் புரியல. சித்ரா, அதை விடு. புடவைக்காரன் வரப்போறான். முதல்ல புடவை செலக்ட் பண்ற வேலையை பாரு. என்னங்க, சித்ரா ஏதோ மூட் அவுட்ல இருக்கா? எல்லாம் சரியா போயிடும். கல்பனா, உன் கல்யாண சாரி எடுத்துக்கிட்டு புடவைக்காரர் வராரு. நீயே செலக்ட் பண்ணிக்கம்மா. பெரியமா, முதல்ல நான் சொல்ற விஷயத்த கேளுங்க. அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை நடத்தலாமா வேண்டாமாங்கறத டிசைட் பண்ணுங்க. கல்பனா, நீ பொண்ணும் பேசாத. இந்த வீட்ல பேசுற உரிமையை நீ எப்பவோ எழுந்துட்ட. ஏமா, ஏன் நான் பேசக்கூடாது? அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்? தலை குனிற அளவுக்கு தப்பு பண்ணிட்டு நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேக்குறியா? இல்லம்மா, இல்ல, நான் எந்த தப்பும் பண்ணல. இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே பொய். நான் கர்ப்பமா இல்ல. என்ன சொல்ற நீ? உண்மையதான் சொல்றேன். ஆமா, இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே பொய். நான் கர்ப்பமா இல்ல. உண்மையா சொல்லிட்டா? அச்சோ, அப்போ சரணோட கல்யாணம்? ராம், நீ உன் வேலையை கவனி.
உன் ஆபீஸ் டைம் ஆச்சு, நீ கிளம்பு. அத்தை. சுமித்ரா, புடவைக்காரர் புடவை கொண்டு வந்தா பார்த்து நல்ல புடவைய செலக்ட் பண்ணிடு. ஐயோ அம்மா, என் பேச்ச கேளுங்கம்மா. நான் சத்தியமா சொல்றேன், நான் கர்ப்பமா இல்லம்மா. ஏய், ஐயோ வேண்டாம்மா. என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ? இங்க இருக்கிறவங்க எல்லாம் கேன நினைச்சிட்டு இருக்கியா? முதல்ல நான் கர்ப்பம் சொல்லுவேன், அப்புறம் நான் கர்ப்பம் இல்லைன்னு சொல்லுவேன். இங்க இருக்கிற நாங்கெல்லாம் உன் பேச்ச நம்புறதுக்கு லூசா? ஐயோ அம்மா, நான் சத்தியமா சொல்றேன், நான் இப்போ கர்ப்பமா இல்லம்மா. அம்மா, எனக்கு ஒரு கோவத்துக்கு ராமி வேணாம், வேண்டாம், விடு விடு. அம்மா அம்மா, என்னம்மா நீங்க? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க போயிட்டே இருக்கீங்க. இப்போ நான் சொல்றது உண்மையா சொல்றேன், நான் கர்ப்பமா இல்ல. ஏய், கர்ப்பம் இல்லையா? கர்ப்பம் இல்லையா? அம்மா மேல சத்தியம் பண்ணு, அம்மா மேல சத்தியம் பண்ணு. அவ்வளவுதானே, அவ்வளவுதானே. உண்மையை சொல்றதுக்கு நான் எதுக்கு பயப்படணும்? அம்மா, உங்க மேல சத்தியமா. வேண்டாம், இவ்வளவு தூரம் போனதுக்கு அப்புறம் இவ சத்தியம் பண்றதுக்கு கூட தயங்க மாட்டா. ஹலோ, நான் சித்ரா தேவி பேசுறேன். சொல்லுங்க சித்ரா தேவி. அர்ஜென்ட்டா வீட்டுக்கு வர முடியுமா? தேங்க்யூ. சித்ரா, இப்ப யாருக்கு ஃபோன் பண்ண? டாக்டருக்கு. என்ன சித்ரா தேவி, அவசரமா வர சொன்னீங்க? ஏதாவது பிரச்சனையா? நீங்க உள்ள வாங்க, ப்ளீஸ் கம் கம். கல்பனா, வா. நான் எதுக்குமா? சித்ரா தேவி, கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். வா. ஐயோ, ப்ளீஸ்மா. ஐயோ, விடுங்கம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விடுங்கம்மா. ஐயோ, என்னம்மா நீங்க? சித்ரா தேவி, என்னாச்சு? ஏன் கல்பனாவை இப்படி இழுத்துட்டு வரீங்க? இந்த குடும்பத்தோட மானத்தை நடுத்தறிவுக்கு கொண்டு வந்தவள வேற என்ன செய்ய சொல்றீங்க? போச்சு, எல்லாம் போச்சு. இந்த குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவம் எல்லாம் போச்சு. இதோ எவ்வளவு
ஒழுக்கமான குடும்பம்னா அது சக்கரவர்த்தி குடும்பம்னு பெருமையா சொல்லுவாங்க. இப்போ ஒழுக்கம் இல்லாததுக்கு உதாரணம் ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சித்ரா, நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. புரியலையா? இவ என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இவளுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணி இருக்கும். ஆனா ஆனா இப்ப இவ என்ன சொல்றான்? நான் கர்ப்பமே இல்லைன்னு சொல்றான். இவ வார்த்தை மேல எனக்கு நம்பிக்கையே இல்லை. அதனால நீங்க தான் இவளை செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். சரி. கல்பனா, சித்ரா, கல்பனா சொன்னது எல்லாமே உண்மைதான். கல்பனா கர்ப்பமா இல்ல. ஏன் இப்படி போய் சொன்னா? இப்ப என்ன கூப்பிட்டு செக் பண்ண சொன்னத அவ எப்ப கர்ப்பம்னு சொன்னாலோ அப்பவே செக் பண்ண சொல்லியிருந்தா இவ்ளோ பெரிய குழப்பமும் அவமானமும் நடந்திருக்காது. தப்பு பண்ணிட்டீங்க.
பரவாயில்ல, இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. நல்ல முடிவா எடுக்க பாருங்க. வருத்தப்படாதீங்க. நான் வரேங்க. எல்லாருக்கும் போயிட்டு வரேன். உன் ஒருத்தியோட சுயநலத்துக்காக பொய் சொல்லி எங்க எல்லாருக்கும் எவ்வளவு பெரிய வேதனையை கொடுத்துட்டேன். இந்த குடும்பத்தோட சந்தோஷத்தையே சாகடிச்சிட்டியே. சித்ரா, கொஞ்சம் பொறுமையாயிரு. எப்படி எப்படி பொறுமையா இருக்க முடியும்? இந்த அளவுக்கு நாடகம் ஆடி நம்ம எல்லாரையும் அவமானப்படுத்தி முட்டாளாக்கிட்டாளே. அத்தை, கல்பனா கர்ப்பம் இல்லைன்னு சொன்னது சந்தோஷமான விஷயம் தானே? நீங்க ஏன் வருத்தப்பட்டு பேசுறீங்க? எப்படிமா சந்தோஷப்படுறது? இவ சொன்ன பொய்யால இந்த ஊரெல்லாம் நம்ம குடும்பத்தை பத்தி எவ்வளவு கேவலமா பேசுச்சு. கண்ணுக்கு தெரியாம ஏதோ 1000 பேர் பேசுறாங்க, அதை விடு. ஆனா அபிஷேக் அம்மா இந்த வீடேறி வந்து எவ்வளவு கேவலமா பேசுறாங்க. அப்போ கூட அம்மா நான் அவமானப்படுறத இவ பார்த்துட்டு தானே இருந்தா. அப்ப அவளுக்கு அது தப்புன்னு தோணல. தோணாது. அது எப்படி தோணும்? ஏன்னா நம்மள விட அவளுக்கு அந்த கன்றாவை காதல் தானே முக்கியம். இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இப்ப கூட அந்த சரண் கூட அவளுக்கு கல்யாணம் நடந்துருமோங்கிற பயத்துல தான் இவ உண்மையை நம்ம கிட்ட சொல்லியிருக்கா. இல்லனா சொல்லாமலே இருந்திருப்பா. அம்மா ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா, ப்ளீஸ் என் பேச்ச கேளுங்கம்மா. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கம்மா, ப்ளீஸ்மா. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்மா, ப்ளீஸ்மா. இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமும் உனக்கு அந்த காதல் தான் முக்கியமா போச்சு இல்ல? முடியாது. இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. அம்மா கிட்ட இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லுங்கண்ணா, ப்ளீஸ். உன் பேச்சு நம்புறதுக்கு இங்க யாரும் தயாரா இல்ல. நீ என்னதான் அழுதாலும் உனக்காக யாரும் இறக்கப்பட மாட்டாங்க. போ. பெரியமா, ப்ளீஸ் பெரியமா, நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்க பெரியமா, ப்ளீஸ் பெரியமா. பெரியமா ப்ளீஸ், பெரியமா, பெரியமா, பெரியமா. அப்பா 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 ப்ளீஸ்பா, ப்ளீஸ்பா, தயவு செஞ்சு நீங்களாவது சொல்லுங்கப்பா. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்ப்பா, ப்ளீஸ்பா, ப்ளீஸ்பா. நீ பண்ணது சின்ன தப்பா இருந்தா மன்னிச்சிருப்பேன். ஆனா குடும்பத்தோட மான மரியாதை கௌரவம் சந்தோஷம் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்ட. நீ பண்ண காரியத்துக்கு வந்த அப்பா 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 ப்ளீஸ் அப்பா அப்பா அப்பா. ஐயோ யாராவது பெரியப்பா, பெரியப்பா ப்ளீஸ், பெரியப்பா நீங்களாவது என்ன தயவு செஞ்சு பெரியப்பான்னு கூப்பிடாத. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க பெரியப்பா, பெரியப்பா, பெரியப்பா. அண்ணா அண்ணா நீ அதை சொல்லு ப்ளீஸ், எனக்காக. சாரி கல்பனா, இந்த விஷயத்துல உனக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. அண்ணா அண்ணா ப்ளீஸ் அண்ணா அண்ணா நில்லுண்ணா அண்ணா. பாட்டி 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 ப்ளீஸ் பாட்டி, நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் பாட்டி, வேண்டாம். நீ இப்படி எல்லாம் நடந்துக்குவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. இந்த பாட்டிய உயிரோட கொன்னுட்டியம்மா. ஐயோ பாட்டி அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி, ப்ளீஸ் பாட்டி, எனக்காக பாட்டி. பாட்டி போகாதீங்க பாட்டி, பாட்டி. ஐயோ
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முதல்ல நான் சொல்ற விஷயத்த கேளுங்க. அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை நடத்தலாமா வேண்டாமாங்கிறத டிசைட் பண்ணுங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே பொய் பொய். நான் உங்க மகமா நான் தப்பு பண்ண மாட்டேன். ஒரு பொண்ணு தான் வாழ்க்கையில எந்த பொய் வேணாலும் சொல்லலாம். ஆனா தான் கர்ப்பமா இருக்கேன்னு எப்படி பொய் சொல்ல முடியுது? தினேஷ் மேல இருந்த அதிகப்படியான பிரியத்தினால தான் கல்பனா இந்த பொய் சொல்லியிருக்கா.